இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். குண்டுபாளையத்தில் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நிலையில் மின்சார டிரான்ஸ்பார்மர், உடனடியாக நடவடிக்கை எடுக்க அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. கள்ளத்தனமாக விற்கப்பட்ட மதுபானங்கள் அதிரடியாக பறிமுதல் செய்த கலால்துறை. ஏறுமுகத்தில் செல்லும் தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. நவராத்திரி பெருவிழா கொண்டாட்டம், கொலு பொம்மைகள் விற்பனை அமோகம். இனி விரிவான செய்திகள். குண்டுபாளையத்தில் தாழ்வாக இருக்கும் மின்சார டிரான்ஸ்பார்மரை உடனடியாக நடவடிக்கை எடுத்து சரி செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி குண்டுபாளையத்தில் மின்சார டிரான்ஸ்பார்மர் மிகவும் தாழ்வாக இருப்பதால் அங்கு விளையாட செல்லும் சிறுவர்களும் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. மேலும் அப்பகுதியில் சிறுவர்கள் கையால் எட்டிப்பிடிக்கும் உயரத்தில் மின்கம்பி இருப்பதால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் குடியிருப்பு வாசிகள் அதிகமாக வசிக்கும் இந்த பகுதியில் இதுபோன்ற மின்கம்பம் தாழ்வான நிலையில் உள்ளது ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக உள்ளது எனவும், எனவே இதனை உயரமாக மாற்றியமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் கள்ளத்தனமாக விற்கப்பட்ட மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மதுபான கடைகள், சாராய கடைகள், கள்ளுக்கடைகள் மற்றும் இறைச்சி கடைகள் திறக்க தடை விதிக்கப்பட்டது. எனவே மதுபான சாராய கடைகள் மூடப்பட்டிருந்தன. இந்நிலையில் கள்ளத்தனமாக மதுபான விற்பனை செய்பவர்களை தடுக்க கலால்துறை துணை தாசில்தார்கள் செந்தில்குமார், ஜவஹர், சம்பத் ஆகியோர் தலைமையில் 3 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பறக்கும் படை அதிகாரிகள் அக்டோபர் 2ஆம் தேதி காலை முதலே புதுச்சேரி முழுவதும் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது லாஸ்பேட்டை, சோரியாங்குப்பம், சந்தை புதுக்குப்பம் பகுதிகளில் கள்ளத்தனமாக மதுபான விற்பனை செய்யப்படுவது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் கலால்துறை அதிகாரிகள் வருவது தெரிந்தவுடன் அவர்கள் மது பாட்டில்களை அங்கேயே போட்டுவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். இதனைத் தொடர்ந்து கருவடிக்குப்பத்தில் மதுபான விற்பனை செய்த ஒருவரை கைது செய்து அவருக்கு 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் அக்டோபர் 2ஆம் தேதி 18 லிட்டர் சாராயமும் 25.7 லிட்டர் மதுபானமும் பறிமுதல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மதிப்பு 14,521 ஆகும். அபராதமாக பெறப்பட்ட 10,000 ரூபாய் அரசு கருவூலத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் கலால்துறையினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடியவர்கள் யார் என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் இறைச்சி கடைகள் திறக்கப்பட்டுள்ளதா என்று புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி தலைமையில் அதிகாரிகள் புதுச்சேரி முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது தடையை மீறி திறந்திருந்த 2 இறைச்சி கடைகளுக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதேபோல் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் தலைமையில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது தடையை மீறி திறந்திருந்த ஒரு கடைக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாக சற்று ஏற்ற இறக்கத்தோடு காணப்பட்ட தங்கத்தின் விலை தற்பொழுது அதிகரிக்க துவங்கியுள்ளது. பல முதலீட்டு திட்டங்கள் இருந்தாலும் தங்கத்தை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டுவது வழக்கம். இந்த தங்க நகைகளை வாங்கி அணிவது மட்டுமல்லாமல் அவசர தேவைக்கு நடுத்தர மக்கள் அடகு வைப்பதற்கும் பயன்படுத்துகின்றனர். இதனாலேயே தங்கத்தின் மீதான ஆர்வம் பொதுமக்களிடையே அதிகரிக்க துவங்கியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா பெட்ரோல் வங்கி வைப்பு தொகைக்கான வட்டி விகிதத்தை குறைத்தது. அமெரிக்காவை தொடர்ந்து ஐரோப்பா நாடுகளின் மத்திய வங்கியும் அதே நடைமுறையை கையில் எடுத்தது. இந்த காரணங்களினால் குறைந்து வந்த தங்கத்தின் விலை மீண்டும் ஏறுமுகத்திற்கு சென்றுள்ளது. அந்த வகையில் தற்பொழுது தங்கத்தின் விலை புதுச்சேரியில் அதிகரித்து காணப்படுகின்றது. அதன்படி செப்டம்பர் 28ஆம் தேதி தங்கம் 1 கிராம் 7,095 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 30ஆம் தேதி தங்கம் 1 கிராம் 7,080 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மேலும் தற்பொழுது அக்டோபர் 3ஆம் தேதி 1 கிராம் தங்கத்தின் விலை 7,110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அதன்படி 1 சவரன் தங்கம் 57,000ற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. ஏற்கனவே ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், பாலஸ்தீனம் இடையே போர் பதற்ற காலங்களில் பெரும் முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது அதிக முதலீடுகளை குவித்ததால் அப்பொழுது அதன் விலை ஏறியது. தற்போது இஸ்ரேல், ஈரான் இடையே போர் பதற்ற சூழல் இருப்பதால் தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. நவராத்திரி பெருவிழா
விழாவை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள சிவன் கோவில் எதிரே பொம்மைகள் விற்பனை தொடங்கியுள்ளது. நவராத்திரி என்பது அம்பிகையை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான காலமாகும். இந்த ஆண்டு நவராத்திரி விழா அக்டோபர் 3ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 11ஆம் தேதி வரை கொண்டாடப்படவுள்ளது. இந்த நவராத்திரி காலங்களில் பொதுமக்கள் தங்களது வீடுகளில் கடவுள்களின் பொம்மைகளை வைத்து 9 நாட்களும் கொலு வழிபாடு செய்வது வழக்கம். இந்நிலையில் புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள சிவன் கோவில் எதிரே நவராத்திரி விழாவை முன்னிட்டு கொலு பொம்மை விற்பனை தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டின் புதிய வரவாக பல கடவுள் பொம்மைகள் வரவழைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பரமேஸ்வரன் பார்வதி சிலை, தசவதார சிலைகள், விநாயகர் சிலை, சாய்பாபா சிலை, கிருஷ்ணர் சிலை, அஷ்டலக்ஷ்மி சிலைகள், அஷ்ட பைரவர், நால்வர், குபேர செட் போன்ற கடவுள்களின் பொம்மைகளும், கல்யாண செட், வளைகாப்பு செட், இசை நிகழ்ச்சி செட் போன்ற வீட்டில் நடைபெறும் விழாக்கள் போன்ற பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பொம்மைகள் அனைத்தும் சிறியது பெரியது என அதன் உயரத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கு 750 ரூபாய் முதல் 3000 வரை சிலைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்நிலையில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் இந்த பொம்மைகளை ஆர்வமுடன் வாங்கி செல்வதையும் பார்க்க முடிகின்றது. புதுச்சேரி குண்டுபாளையத்தில் புதர்மண்டி கிடக்கும் கழிப்பிடத்தை சீரமைக்க அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நகரின் அரசு அலுவலகங்கள் நிறைந்த பகுதியாக தட்டாஞ்சாவடி பகுதி உள்ளது. இங்குள்ள வழுதாவூர் ரோட்டில் கவுண்டன்பாளையம், குண்டுபாளையம் பகுதிகளில் தெருக்களில் போதுமான குப்பை தொட்டிகள் இல்லாததால் குப்பைகள் சாலையில் கொட்டப்படுகின்றது. ஒரு சில இடங்களில் குப்பை தொட்டிகள் நிரம்பி குப்பைகள் சாலைகளில் வழிந்து கிடக்கின்றன. அவை சாலை தெருக்களில் சிதறி கிடப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அமைந்துள்ளது. மேலும் சாக்கடை, கால்வாய்கள் சுத்தம் செய்யாததால் கழிவுநீர் தேங்கி கிடக்கின்றது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு தொல்லையும் அதிகரித்து காணப்படுகின்றது. இதனால் டெங்கு, சிக்கன்குனியா போன்ற நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் குண்டுபாளையம் பகுதியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கட்டப்பட்டுள்ள பொது கழிப்பிடம் 5 ஆண்டுகளாக மூடப்பட்டு பாழடைந்து கிடக்கின்றது. இதனால் பொதுமக்கள் அதனை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கவுண்டன்பாளையம் மாரியம்மன் கோவில் வீதியில் அரசு சார்பில் பொது கழிப்பிடம் கட்டப்பட்டது. இதனால் சுகாதார பாதிப்பு ஏற்படும் என பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியதால் அந்த கழிப்பிடம் திறக்கப்படாமல் உள்ளது. தற்பொழுது இந்த கட்டிடத்தில் செடிகள் வளர்ந்து புதர்மண்டி கிடக்கின்றது. இது சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் தட்டாஞ்சாவடி மக்களின் சுகாதாரம் காக்கவும் கொசு தொல்லையை கட்டுப்படுத்துவதற்கு அடிக்கடி கொசு மருந்து தெளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், குப்பைகளை தினமும் அகற்றவும், கால்வாய்களை தூர்வாரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் உழவர்கரையில் அமைந்துள்ள ட்ரினிட்டி பேராலயத்தில் எழுப்புதல் பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் உழவர்கரை பாலாஜி நகர் ஆசிர்வாத வீதியில் ட்ரினிட்டி பேராலயம் அமைந்துள்ளது. இந்த பேராலயத்தில் ஆண்டுதோறும் எழுப்புதல் பெருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி 2024ஆம் ஆண்டிற்கான எழுப்புதல் பெருவிழா அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெற்றது. தூத்துக்குடி மவுண்ட் சர்ச் கார்த்திக் கமாலியேல் மினிஸ்ட்ரி சகோதரர் கார்த்திக் கமாலியேல் கலந்து கொண்டு சிறப்பு செய்தியும் அனல் மூட்டும் ஜெபக்கூட்டமும் நடத்தினார். மேலும் ட்ரினிட்டி பேராலயத்தில் நடைபெற்ற இந்த எழுப்புதல் பெருவிழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் குடும்பமாய் பெற்று செல்ல அனைவரும் ஒன்றிணைந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இந்த பெருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து குழந்தைகளின் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை ட்ரினிட்டி பேராலயத்தின் பாஸ்டர் வின்சென்ட் மற்றும் சபை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி நீடராஜப்பர் வீதியில் உள்ள ஏடிஎம் மையத்தில் போதை ஆசாமி படுத்து உறங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரியில் உள்ள சில ஏடிஎம் மையங்களில் பாதுகாவலர்கள் இருப்பதில்லை. இதுபோன்ற சூழ்நிலைகளை மது பிரியர்களும் திருடர்களும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கின்றனர். இதனால் பல அசம்பாவிதங்கள் அவ்வப்பொழுது ஏற்பட்டு வருகின்றது. மேலும் அவசர தேவைக்காக ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்க செல்பவர்கள் இதனால் மிகுந்த அவதிக்கு உள்ளாகின்றனர். முக்கியமாக பணம் எடுக்க செல்லும் பெண்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகின்றனர். எப்பொழுது என்ன நடக்குமோ என்ற பயத்திலேயே ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி நீடராஜப்பர் வீதியில் உள்ள ஒரு வங்கியின் ஏடிஎம் மையத்தில் போதை ஆசாமி ஒருவர் படுத்து தூங்குவதும் வாடிக்கையாளர்கள் சற்று அச்சத்துடனேயே ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுப்பது போன்ற வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. எனவே இதுபோன்ற அசம்பாவிதங்களை தடுத்து நிறுத்துவதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அனைத்து ஏடிஎம் மையங்களிலும் பாதுகாவலர்களை நியமிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.
புதுச்சேரி குரும்பாப்பேட் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் 4ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி குரும்பாப்பேட் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் 4/10/2024 வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை கோரிமேடு காவலர் குடியிருப்பு, கதிர்காமம் ஒரு பகுதி, திலாஸ்பேட்டை, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, கவுண்டன்பாளையம், கவிக்குயில் நகர், மடுவுப்பேட், சுந்தரமூர்த்தி நகர், கொக்கு பார்க், கொட்டுப்பாளையம், பாக்கமுடையான்பேட்டை, லாஸ்பேட்டை, அவ்வை நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7110 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.